Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TNUSRB SI எக்ஸாம்க்கான சைக்காலஜி டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து 9th வீடியோ. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 8 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. TNUSRB SI சைக்காலஜி 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட் வேணும்னாலும் நம்ம சேனல்ல இருக்கு. நிறைய சைக்காலஜி டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் என்ன பாருங்கன்னா, ரொம்ப ஈஸியான சம். இங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. The position of how many digits in the number will remain same when the digits are arranged in ascending order. அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசையில் அமைகிறது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் முன்னாடி இருந்த நம்பருக்கும் இப்போ புதுசாக நம்ம ஏறு வரிசையில் எழுதுனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பொசிஷனுக்கும் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கொடுத்துருக்க நம்பரை அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே எழுதிக்கலாம். அடுத்து ஏறு வரிசையில் எழுதணும்னா 1 2 3 4 தான். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதில் எது சேமாக இருக்குது? செகண்டோட பொசிஷன் சேமாக இருக்குது, ஃபோர்த்தோட பொசிஷன் சேமாக இருக்குது, 8th. ஸோ அப்போ அந்த 3 நம்பருக்குரிய பொசிஷன்ஸ் தான் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஹவு மெனி டிஜிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, 3 டிஜிட்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாம் ஒரு வகுப்பில் மேலிருந்து 9வது இடத்தையும் கீழிருந்து 38வது இடத்தையும் பிடித்தார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளன? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரோட பொசிஷனையே 2 தடவை சொல்லியிருக்காங்க. மேலிருந்தும் சொல்லியிருக்காங்க, கீழே இருந்தும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிச்சலாம். மேலேருந்து கீழேருந்து, அது மட்டும் இல்லாமல் ரைட் அண்ட் லெஃப்ட். இப்போ ஒருத்தரோட பொசிஷனையே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து சொன்னாலும் சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டாப் அண்ட் பாட்டம் கொடுத்ததுனால டாப் வேல்யூ ப்ளஸ் பாட்டம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1. இதான் ஃபார்முலா. இப்போ இது ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்தாங்கன்னா ரைட் ப்ளஸ் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1. இது ஃபார்முலா, சேம் ஃபார்முலா தான். அது ரைட் அண்ட் லெஃப்ட் டாப் அண்ட் பாட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னது சாமோட ரேங்க் பாருங்கள், டாப்ல இருந்து 9th பிளேஸு, அதே மாதிரி பாட்டம்ல இருந்து 38. ஸோ இதை ஆட் பண்ணுங்க, மிச்சம் வந்து அப்படியே ஃபார்முலாவில் போடலாம், டோட்டல் ப்ளஸ் 1. ஸோ 38ஓட 9 ஆட் பண்ணோம்னா 38 39 40 47. இங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 46. ஸோ அப்போ டோட்டல் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். இப்போ வந்து அஜய் வந்து ரேங்க் 16 ஃப்ரம் டாப். ஓகேவா? ஸோ 16வது பிளேஸில் டாப்ல இருந்து இருக்கான் அஜய். அதே இது 29 ஃப்ரம் த பாட்டம். ஸோ அதே அஜய்க்கு தான் வந்து 29 பிளேஸும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 29 and 16 வச்சு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். இது வந்து தோஸ் ஹூ அமாங் அன் பாஸ்டு அமாங் அன் எக்ஸாமினேஷன். அதாவது பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்க்ல அஜய் மேலேருந்து 16வது இடத்துலையும் கீழேருந்து 29வது இடத்துலையும் இருக்கான். அப்போ டோட்டல் பாஸ் ஆனவங்க எவ்வளோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 16 + 29 - 1 இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக பாஸ்டு டோட்டல். ஓகேவா? பாஸ் ஆனவங்களோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஸோ எதுக்கும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். 29ல் 1 போச்சுன்னா 28. 28யும் 16யும் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ 4 மிச்சம் 44 பேர். ஸோ அப்போ பாஸ் ஆனவங்க மொத்தம் எவ்வளோ பேர்னு கேட்டாங்கன்னா 44, 44 மெம்பர்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. 6 boys did not participate in the competition. 6 பேர் வந்து நாட் பார்ட்டிசிபேட். அதே மாதிரி 5 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி பாஸ் ஆனவங்க 44 பேர், இதில் எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்க 6 பேர், அதில் ஃபெயில் ஆனவங்க 5 பேர். ஏன்னா இந்த வராதவங்க அப்புறம் ஃபெயில் ஆனவங்க ரேங்க்கில் வர மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து மொத்தம் 11 பேர். ஆல்ரெடி பாஸ் ஆனவங்க 44. ஸோ 44 + 11 வந்து 55. ஸோ இதுக்குரிய டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 55. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். 44 ப்ளஸ் எக்ஸாம் எழுதாதவங்க ப்ளஸ் ஃபெயில் ஆனவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 55 வருது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமானது, பட் இது சிம்பிளான கொஷின் தான். அதாவது அந்த சிம்பிள்ஸ்க்கு பதிலாக அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் எது வந்து இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 7 இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சப்ராக்ஷன் அர்த்தம். ஸோ 43. அடுத்து மேலே இருக்க ஏரோ மார்க்குக்கு டிவிஷன் 6. இந்த 43 டிவிஷன் 6 பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது பாயிண்டில் வரும். 43 / 6 வந்து டெசிமல் பாயிண்ட்டாக வரும். அப்போ கண்டிப்பாக 4க்கு ஈக்குவலாக வராது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிடலாம். நம்ம ஃபுல்லாக கூட செக் பண்ண தேவையில்லை. அடுத்து பாருங்கள் 3.
கீழே ஆரோ மார்க் கொடுத்துருந்தா மல்டிப்ளிகேஷன் 6, மேலே ஆரோ மார்க் கொடுத்துருந்தா டிவிஷன் 2. ஸோ 6 டிவைடட் பை 2 வரும், ஹோல் நம்பர் வரும். அடுத்து என்ன ஆரோ மார்க்கு? ப்ளஸ்ஸு. அடுத்து 3, இந்த ஆரோ மார்க்கு வந்து -6, இது வந்து ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் பண்ணுவோம் 3, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் பாட்மாஸ் ரூல் படி. ஸோ 3 × 3 9, 9 + 3 என்ன வரும்? 12, 12 - 6 6 வரணும். ஆனால் இங்கே என்ன வருது? 5 வருது. அப்போ இந்த ஈக்குவேஷனும் இல்லை. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க 5, இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா அடிஷன் 7, அடுத்து இந்த சைடு ஆரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா சப்ராக்ஷன், ஸோ -3, மேலே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க டிவிஷன். இங்கே பாருங்கள் 3 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஹோல் நம்பராக வராது, டெசிமல் பாயிண்டாக வராது. ஸோ ஆப்ஷன் இதுவும் தப்பு. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனாக தான் இருக்கணும். அதையும் செக் பண்ணிடலாமா? ஸோ 2, கீழே ஆரோ மார்க் கொடுத்துருந்தா மல்டிப்ளிகேஷன், ஸோ 2 மல்டிப்ளிகேஷன் 5, அடுத்து முன்னாடி ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க அது சப்ராக்ஷன் 6, பின்னாடி ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க அது அடிஷன். ஸோ 6 + 2 = 6 ஆன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 10 - 6 10, அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுவோம். ஸோ 6 + 2 வருமா? ஸோ 10 - 6 + 2 வரும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 + 2 6 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? வேறு வழியில் எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள், சேம் தான், பட் அதில் வந்து இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 8 இருக்குது, அடுத்து வென் கொடுத்துருக்காங்க, வென்னுக்கு பதில் இன்ட்டு, அடுத்து 12, 12க்கு அப்புறம் வில்லுனா ப்ளஸ்ஸு, அப்புறம் 16, 16க்கு அப்புறம் யூ கொடுத்துருக்காங்க, யூனா என்ன வரும்? யூனா டிவிஷன் 2, அடுத்து கம் கொடுத்துருக்காங்க, கம்முனா என்ன அர்த்தம்? கம் மீன்ஸ் மைனஸ், சாரி இங்கே மிஸ் ஆகிருக்கு, ஸோ மைனஸ், ஸோ -10. இது சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு பாட்மாஸ் ரூலில் டிவிஷன் பண்ணுவோமா? ஸோ 8 கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? 8 × 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 8 × 12 என்ன வரும்? 8 2s are 6, 16க்கு 6, மிச்சம் 1, ஸோ 96 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 96ல் 8 போச்சுன்னா 88, 88ல் 10 போச்சுன்னா, சாரி இதை ஆட் பண்ணணும், 96ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்க, 104. 104 - 10 வந்து என்ன வரும்? 94 வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 94. அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இதே மாதிரியான சைக்காலஜி வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.